ஸ்ரீ ஆண்டாள் லேப்ஸ் ஹெல்த் கிளப் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு பயோகெமிஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நிறைய பேஷண்ட்டோட அட்டெண்டர் எல்லாத்தையும் பார்த்து, ஒரு நோய் வந்தால் அந்த நோயோட தாக்கத்தை விட அதனால் ஏற்படுற மன உளைச்சல், அவங்க வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் நிறைய பார்த்தனால, நம்மளால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் சேனலை இதை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சேனல் இது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேராக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் தள்ளி வந்தோம்னா ரொம்ப ரேராக தைராய்டு பேஷண்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, தெருக்கு ஒரு தைராய்டு பேஷண்ட்டும் வீட்டுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் இருக்காங்க. இது எப்படி இவ்வளோ சடனாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு யாருமே இதுவரை யோசித்ததில்லை. இதுக்கு போய் அடுத்த ஸ்டெப்பாக சமீப காலங்களில் கேன்சர் நம்ம எவ்வளோ பேர் பார்க்குறோம். நம்ம வீட்லேயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ, நம்ம தெருவுலையோ, நம்ம அக்கம் பக்கத்துலேயோ எவ்வளவோ கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோம். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு கேன்சர். இதெல்லாம் எப்படி வந்துச்சு, என்ன ரீசன் அப்படின்னு நம்ம ஒரு நாள் கூட சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டோம். நோய்கள் வர்றதுக்கும் இந்த சேனல் பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஆன்சரை தான் நம்ம தேட போகிறோம். இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற பேஷண்ட் சொன்னதோ, எந்த ஒரு டிசீஸ் ரொம்ப ப்ரிவலன்ஸ் ஆகுது, அதுக்கு காரணம் என்ன, மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஸ்டைல், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஹேபிட்ஸ், இது 3 தான் ஒரு மனிதனை நோயாளியாவோ இல்லை ஒரு டிசார்டருக்கோ தள்ளுது. அதை நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை வந்துருச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இருக்காது. இது சாப்பிட்டா இது போய் லிவரில் இது பண்ணும், அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இருக்காது. ரொம்ப வேகாக சொல்லுவோம், இது சாப்பிட்டா நல்லது, இந்த பிரச்சனை இருக்கா அவங்க இது சாப்பிட்லாம், அந்த மாதிரி ரொம்ப வேகாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா போர் அடிக்கும். இதையே பார்க்குறதுக்கு நிறையா பேர் யோசிப்பாங்க. அதனால் ரொம்ப ரீஃபைன் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்போம். ரொம்ப ஃபேன்சியான எடிட்ஸ் இருக்காது, ரொம்ப ஹைஃபை மைக் வச்சு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சில நேரங்கள்லாம் பின்னாடி நாய் கத்துற சத்தம் கூடலாம் கேட்கும். ஏன்னா லேபில் இருக்க ஃப்ரீ டயத்தில் உட்காந்து இந்த வீடியோவை எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ரீச்சுக்கு கொடுக்க முடியுமோ, நம்மளால் எவ்வளோ மேட்டர் கேதர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படி தான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதில் போய்கிட்டு எடிட்டரோ யாருமே கிடையாது. நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஒரு அவேர்னஸ். உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த அவேர்னஸ் வேணும்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் போதும். அதில் வச்சு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இல்லை வீடியோன்னு பார்த்தாலும் லிமிட்டடாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கிறோம்.